இன்னைக்கு அமுத சமையல்ல அசத்தும் சுவையில கேரளா ஸ்டைல் அடை பாயசம். சுவை, மனம், நிறம் நிறைந்த இந்த அடை பிரதமன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல 200 கிராம் அடைய கொதிக்கிற தண்ணியில போட்டு 10 நிமிஷம் வேக விட்டு வடிகட்டி கழுவி எடுத்துக்கோங்க. 25 கிராம் ஜவ்வரிசிய லேசா வறுத்து அதையும் வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 400 கிராம் வெல்லம் எடுத்து பாத்திரத்துல போட்டு அரை கப்பு தண்ணி விட்டு பாகு எடுத்துக்கோங்க. வெள்ள பாக வடிகட்டி ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச உடனே வேக வச்ச அடைய போட்டு கிளறுங்க. அதோட வேக வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து இறுகி வந்த உடனே தேங்காய் பால் சேர்க்க போறோம். தேங்காயில பால் எடுத்து 2ஆம் தேங்காய் பால் 2 கப்பு ஊத்தி கலந்து விட்டுருங்க. வெள்ளப்பாகும் அடையும் தேங்காய் பாலும் சேர்ந்து நல்ல கமகமன்னு வாசம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ தேங்காய் பால், அந்த கெட்டியான பால் இருக்குல்ல, அத 1 கப் ஊத்திருங்க. அதோட பொடிச்ச ஏலக்காய், சுக்கு எல்லாம் சேர்த்து கலந்து இறக்கி வச்சிருங்க. அப்புறம் ஒரு கடாயில 100 மில்லிலிட்டர் நெய் ஊத்தி நறுக்கிய தேங்காய் துண்டுகள், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாம் சேர்த்து நல்ல பொன் நிறமா வர்ற வரைக்கும் வறுத்து பாயசத்துல கொட்டி அப்படியே கலக்கி எடுத்தா சுவையான அடை பிரதமன் தயாராகிறோம். சாப்பிட சாப்பிட ஆசையை தூண்டக்கூடிய இந்த அடை பாயசத்தை உங்க வீட்லயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி சுவையான சமையலுக்கு அமுதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.